வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், தென் மாநில முதல்வர்கள் மாநாடு இங்க மாமல்லபுரத்துல நடக்கு. தென் மாநில முதல்வர்கள் எல்லாரும் பங்கேற்று இருக்காங்க. விஜயும் அதுல கலந்துக்கிட்டு சில விஷயங்களை தெரிவிச்சிருக்கதா செய்திகள் வருது. இப்போ மற்ற முதல்வர்கள்லாம் ஒரு சீனியர் அரசியல்வாதிகள், பட் விஜய் வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன். அது அவருக்கு அட்வான்டேஜா இருக்குமா இல்லை டிஸ்அட்வான்டேஜா இருக்குமா? அந்த கூட்டத்துல தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை அவரால் உறக்க சரியா கன்வே பண்ணிடுவாரா? இல்லை, இது கன்வே பண்றது வெறும் ஓரல் ரெப்ரஸன்டேஷன் மட்டும் இல்லையா, ரிட்டன் ரெப்ரஸன்டேஷன்ல கொடுத்தாலும் போதுமே. அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பிறகு அந்தந்த பகுதியை சேர்ந்த மண்டலங்களில் உள்ள மாநிலங்கள் முதல்வரை பிரதமரே நடத்துவார். இது ஹோம் மினிஸ்டர் வந்து பவர்ஃபுல் ஹோம் மினிஸ்டர்னால அவரே நடத்துகிறாரு. இப்போ கழிஞ்ச முறை கேரளாவில் அது நடந்தது. அப்போ கூட ஹோம் மினிஸ்டரை மதித்து, அமித்ஷா மதித்து ஒரு அமைச்சர் அனுப்பாமல் மு.க. ஸ்டாலின் அவரே கலந்துக்கிட்டார். மோடி நடத்துகிற கூட்டம் மட்டுமல்ல, ஹோம் மினிஸ்டர் நடத்துகிற கூட்டத்திலையும் கலந்துக்கணும்னு மு.க. ஸ்டாலின் அதை வந்து பினராயி விஜயன் நடத்தினார். கேரளாவில் நடந்தது, அதில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாட்டு டேனில் நம்மளுடைய முதல்வர் விஜய் நடத்துகிறாரு. இதில் வைஸ் பிரசிடென்டாட்டு தமிழ்நாட்டின் ரெப்ரஸன்டேட்டிவ் அது ரொட்டேஷனில் தான் வரும். அது தமிழ்நாடு பெரிய ஸ்டேட்டுங்கும் போது தமிழ்நாடு இப்போ நடத்துகிறாங்க. இனிமேல் தமிழ்நாடு அடுத்த இதை வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக கர்நாடகா நடந்ததுன்னா, கர்நாடகாவில் அன்றைக்கி யார் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரோ அவர் அதை நடத்துகிறார். ஸோ இந்த மண்டல கவுன்சில் கூட்டம் மாநிலங்களுக்குள்ள நட்பு உறவு முறை விட்டு கொடுத்து சில விஷயங்களை அணுகிறது, இதற்காக நடக்குது. இது பல பிரச்சனைகள் இதில் இருக்குது. போதைப்பொருள் கடத்தல் மாநிலங்களுக்கு இடையில இருக்கணும், அதை தடுக்கணும். மீன்பிடி உரிமை சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இருக்கும், அதை ஒழுங்குபடுத்தணும். நதிநீர் தாவா, அதை முடிஞ்ச அளவு சரி பண்ணுறது. இந்த மாதிரி பல அம்சங்கள் தொடர்பாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸு பல ஸ்டேட்டுகளுக்கு இடையில் ஆப்ரேட் பண்ணுவாங்க, அவங்கள எப்படி ஹர்ட் பண்ணுறது, இப்படி பல நன்மை தரக்கூடிய பல விஷயங்களை மையமாக வச்சு ஒரு வளர்ச்சிக்காக, ஒரு சுமூத்தான ஒரு நிர்வாகத்துக்காக நடத்தக்கூடியது. அது இன்னைக்கு கோவளத்தில் நடந்திருக்குது. இதில் தமிழ்நாடு சார்பாக தன்னுடைய ரெப்ரஸன்டேஷனை கொடுத்துருக்கிறாரு தமிழக முதல்வர். அதில் அவர் வந்து வழக்கமாக ஜெயலலிதா காலத்திலே கொடுக்கறது தான். ஓபிஎஸ் இபிஎஸ் காலத்தில், அப்போ இபிஎஸ் தான் முதல்வர், ஓபிஎஸ் இபிஎஸ் இல்லை, இபிஎஸ் முதல்வராக இருந்தபோது அவங்க கொடுக்கறது தான். அதுக்கு பிறகு ஸ்டாலின் முதல்வராக இருந்தபோது கொடுக்கறது தான். வழக்கமாக எல்லா முதல்வரும் கொடுக்கறது தான். விஜய் அவர்களும் இதில் கொடுத்துருக்கிறாரு. இதில் கான்ட்ரவர்சியாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் இதில் பிரச்சனை. அதில் வந்து நாம் கொடுத்த தீர்மானம் வந்து தமிழக அரசு போட்டது 39 அப்படியே இருக்கணும், 543 அப்படியே இருக்கணுங்கிறது சொல்கிறாங்க. அது வாய்ப்பு இல்லை. அதில் எதிர்க்கட்சி தலைவர் அதில் தெளிவாக சொல்லிட்டாரு. இப்படி நாம் சொன்னாலும் இயல்பாட்டே வந்து எண்ணிக்கை அடிப்படையில் அதை கூட்டுறதுக்கு வாய்ப்பு, கான்ஸ்டியூஷன்லேயே அதுக்கான ஸ்பேஸ் உருவாக்கி இருக்குங்கிறதா. அதான் இவர் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அதையே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் வில்சன் அவரும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ட்வீட் போட்டிருந்தார், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருந்தார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பாஜகவோட அந்த ப்ரியாரிட்டிக்குள்ள மற்ற காங்கிரஸும் மற்ற ஒரு சில கட்சிகளும் எதிராக இருக்கிறாங்க. எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளோடு சேர்ந்து ஒரு தீர்மானத்தை முதல்வர் விஜய் அவர்கள் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்தை ஆதரித்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தீர்மானம் நிற்காது, வேற வகையில் கூட அவங்க எண்ணிக்கை அடிப்படையில் பண்ணிடலாங்கிற ஒரு கருத்தை சொன்ன பிறகு இப்போ வந்து மீண்டும் வந்து 71 சென்சஸ் படி தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு பண்ணுங்கிற இதை சொல்கிறாங்க. பண்ணவே கூடாதுங்கிற நிலைப்பாட்டில் இருந்து அவர் மாறி பண்ணாமலே தமிழ்நாட்டின் நலனை காப்பாற்றினாலும் சரி, ஏதோ பண்ணி காப்பாற்றினாலும் சரிங்கிற லெவலுக்கு தமிழக அரசு வந்த மாதிரி தெரிகிறது. தமிழக தாவேகா கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அதுக்கு சே இல்லை. அதில் இந்த தாவேகா கூட்டணியில் இருக்க திருமாவளவனுக்கு சே இருக்குது. 2 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இவங்க மதிமுகவுக்கு சே இருக்குது, ஒரு எம்பி இருக்கிறாங்க. பாமகவுக்கு சே இருக்குது, மாநிலங்களவையில் ஒரு எம்பி இருக்கிறாங்க. தேமுதிகவுக்கு சே இருக்குது, அது தேமுதிக ஆதரிக்கிறாங்க, ஒரு எம்பி இருக்குது. பாமகவும் அதை ஆதரிக்கிறாங்க. இப்போ அமித்ஷாவை பொறுத்தளவில் திருமாவளவனுக்கு 2 எம்பிக்காக ஆதரவு கொடுங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு மத்திய கேபினட் அமைச்சரே தாரோம். இன்னைக்கு கூட ஒரு பரையர் சமூகத்தை சேர்ந்த வெங்கடேசனை தான் பாஜக அரசு வந்து அவரை மதித்து ஒரு எழுத்தாளர், இன்டலெக்சுவல், அவரை தான் தேசிய செயலாளராக போட்டிருக்காங்க. கூட்டணியில வந்து ராம்விலாஸ் பஸ்வான் கசன், சிராக் பஸ்வான் அமைச்சராக இருக்கிறாங்க. இன்னைக்கு SC ST பேக்லாக் வேகன்சியை நிறைவேற்றணுங்கிற ஒரு
சட்டத்தை ஜெயராமுக்கு பிறகு மோடி அரசு தான் போட்டிருக்குன்னு சொல்லும்போது திருமாவளவன் ஒரு கேபினெட் அமைச்சராக கொடுக்குறதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இவர் ஓகே சொன்னாருன்னா அந்த 2 ஓட்டு கிடைக்கும்னா திருமாவளவனை அவங்க ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி துரை வைகோவையும் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் காலகட்டம் வரும்போது கண்டிப்பாக அணுகி பேசுவாங்க. பஞ்சாபில் 2 எம்பிக்கள் இருக்காங்க. அந்த இந்திரா காந்தி குடும்பத்துக்கு எதிரான பீம் சிங், சத்வந்த் சிங் இவங்களோட தொடர்புடையவங்க சுயேட்சையாக ஜெயித்திருக்கிறாங்க. அவங்களையும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்காக அவங்க முயற்சி எடுப்பாங்க. அதே மாதிரி கேரளா காங்கிரஸ் அவங்க சதீஷனையும் மீறி அந்த கூட்டணியில் உள்ள கட்சி அவங்களோட எம்பிக்கள்னாலும் சரி, சசி தரூர் அவர் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணுன்னு மக்களவையில் அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் ராகுல் அதை மாற்றி ஏதாவது குறுக்குசால் ஓட்டும் போது அந்த இடத்துக்குள்ள சசி தரூரோட ஆதரவு வளையத்தையும் எடுப்பாங்க. தமிழ்நாட்டில் எங்கள் மாணிக் தாகூரை தலைவராக போட்டதில் செல்வாக்கான கார்த்திக் சிதம்பரத்துக்கு வந்து ரொம்ப வருத்தம். அவங்க குடும்பத்துக்கே அது ஒரு அவமானம் மாதிரினா அவங்க பார்ப்பாங்க. கார்த்திக் சிதம்பரம் சிஎம் கேண்டிடேட்டாக கூட ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிற லெவலில் வந்தவர் சசி தரூருக்கு ஆதரவாக தன் குரலை ஜனநாயக நெறிமுறைப்படி காங்கிரஸ் கட்சிக்குள்ள நிலைநிறுத்த முயற்சி பண்ணவர். இதற்கெல்லாம் அவர் மேலே கோபம் கொண்டு மாணிக் தாகூரை விஜயோட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ராகுல் காந்தி நியமிச்சிட்டாருன்னு சொல்லும்போது அவங்களும் இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு தமிழ்நாட்டில் பாதிப்பு இல்லாமல் ஏதாவது பெற்றுங்கிற ஒரு குரலை ஜனநாயக நெறிமுறைப்படி உயர்த்தலாம் அல்லது கட்சி கட்டுப்பாடுங்கிற லெவலில் அவங்க ராகுலுக்கு முடிவுக்கு இருக்கிறாங்களான்னு தெரியல. பட் பாஜக பொறுத்தவரை எப்படியும் 2/3 கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்தியா ஃபுல்லாக சிக்கிமில் ஒரு சுயேட்சை இருக்கிறாப்புல, அஸ்ஸாமில் ஒரு சுயேட்சை இருக்கிறாப்புல, இப்படி எல்லா இடத்துலையும் இது பண்ணி ஒரு 8 எம்பி அவங்களுக்கு கூடுதலாக தேவை. மம்தா கிட்ட இருந்து கூட மீண்டும் கொஞ்சம் எம்பிக்குள்ள கூட பேசி எடுக்கலாம். பிரசன்ட் ஓட்டிங்கில் அது 2/3 வரக்கூடிய அளவுக்கு அடுத்த கூட்டத்தொடரில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் விஜய்க்கு பெரிய சே இல்லை. பட் தமிழ்நாட்டின் குரலை முதல்வராட்ட அவர் ஒலிக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் இப்போ இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூவை வச்சு தான் டிஎம்கேவை கார்னர் பண்ணணும்ட்டு விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து சில விஷயங்களை முன்னெடுத்தாங்க. இப்போ விஜய் வந்து ஒரு பேக் ஸ்டெப் எடுத்து இப்போ டிஎம்கேவோட வாய்ஸையே அகைன் சொல்லும்போது விஜய் இங்கே சரண்டர் ஆயிட்டாரு இல்லை ஃபால் ஆயிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை யதார்த்த சூழ்நிலை. ஓகே, இல்லை இதே யதார்த்தம் தான் முன்னாடியே இருந்திருக்கு. அப்போ அவர் அந்த இடம் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்ன பிறகு இவர் வில்சன் சொன்ன பிறகுதான் வருது. இப்போ வந்து டிஎம்கேன்னு டிராப்ட் பார்க்காததுனால தான் அவங்களும் ஆதரவு தான் பாஜகவுக்கு, எந்த மாற்றமும் இல்லை, ஆதரவு கொடுக்குறாங்க. 22 பேரும் ஆதரிக்கிறாங்க. பட் டிராப்டில் வந்து 50% யூனிஃபார்ம் இன்க்ரீஸுங்கிறது சொல்லலைன்னு வைங்க. இப்போ சட்டம் எங்களுக்கு இது அனுமதிக்குது, சட்டம் எங்களுக்கு அனுமதிக்குது. நாங்கள் யாரோட இதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 25 வருஷம் முடிஞ்சு போச்சு. எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் பண்ணுவோம்னு 120 கொடுக்க வேண்டிய யூபிக்கு முலாயம் சிங் யாதவை கைக்குள்ள போட்டு அகிலேஷ் யாதவை கையில் எடுத்துக்கிட்டு 140 கொடுத்துட்டாங்கன்னா அப்படி செய்ய போறதில்ல. அப்படி அவங்க செய்ய போறதில்லைங்கிறது நமக்கு உறுதியாக தெரியும். பட் திமுக அதை நம்ப முடியாது இல்லையா? ரவீந்திரன் துரைசாமி மோடி 29லையும் 4வது முறை வரணும், பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு வேகன்சியே இல்லை, அபிசிங் டிபிகேக்கும் சரி, அகிலேஷ் யாதவுக்கும் சரி, இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சரி, விஜய்க்கும் சரி, ராகுல் காந்திக்கும் சரி, மல்லிகார்ஜுன கார்கேக்கும் சரி, சிதம்பரத்துக்கும் சரி, சசி தரூருக்கும் சரி, யாருக்கும் வேகன்சி இல்லை. அது ஹவுஸ்ஃபுல் மோடிக்கு தாங்கிற லெவல்ல மோடி எப்படி மூவ் பண்ணுவாருங்கிற அடிப்படையில் நான் எங்கள் தென் மாநிலங்களில் ஜெயிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் பண்ணால் தமிழ்நாட்டுக்கு வராத தமிழ்நாட்டுக்கு மோடி உயர்த்தி கொடுப்பாரு. 59 கூட ஒரு எஸ்சிக்கு ஒன்று இங்கே அடுத்த கூடுதலாக பண்ணுறோன்னு 60 கொடுப்பாரு. கேரளாவில் 20-30 கொடுப்பாரு. இந்த மாதிரி தென் மாநிலங்களில் அவர் கொடுப்பாரு. 50% இன்க்ரீஸ் தான் வருங்கிறத நான் நம்புறேன். அதே மாதிரி என்டிஏ கூட்டணியில் உறுதியாக நிற்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி சட்டசபையிலே அமித்ஷா சொன்னா நம்பிதான் தீரணுட்டார். நீங்க நேரு உறுதிமொழியை எப்படி நிறைவேற்றப்படலன்னு நேரு உறுதிமொழியை மோடிகிட்டே கேட்கணும், இந்திரா காந்தி கிட்ட கேட்டிருக்கணும், ராஜீவ் காந்தி கிட்ட கேட்டிருக்கணும், ராகுல் காந்தி கிட்ட கேட்கணும், மன்மோகன் சிங் கிட்ட கேட்கணும். அங்கதானே கேட்க முடியும். மோடிகிட்ட வந்து நேருக்கு உறுதிமொழி எப்படி கேட்க முடியும்? மோடிக்கு என்ன நேரு உறுதிமொழி கொடுத்தானே, கொடுக்காத வழி போனா மோடிக்கு என்ன வந்து போச்சு? அது இன்னும் மோடியை கட்டுப்படுத்தாது. நேரு உறுதிமொழி என்னாச்சுன்னாரு. அப்போ அமித்ஷா உறுதிமொழியை நாம ஏத்துக்கிட்டு தான் தீரணும். நீங்க வந்து தமிழக அமைச்சர்களுடைய உறுதிமொழியை நாங்க ஏத்துக்கிறோம்ல, அதே மாதிரி அமித்ஷா உறுதிமொழியை ஏத்துக்கிட்டு சேரணும்னு பாஜகவை முழுக்க நம்பி தன் ஆதரவை எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. அதே மாதிரி பாமகவும் கொடுக்குறாங்க. இவங்க கண்டிஷனோட வராங்க. திமுகவும் அந்த கண்டிஷன்ல ஃபுல்ஃபில் ஆயிட்டாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்காகவும் சரத்பவாருக்காகவும் தான் அந்த எஃப்சிஆர்ஏ இதை வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்புனாங்க. அதனால தான் அந்த கிறிஸ்டின் குழுக்கள்லாம் வந்து ஸ்டாலின் தான் இதை தடுக்க முடியும்னு ஸ்டாலினை வந்து பார்த்தாங்க. ஸ்டாலின் வந்து அசிட்டிஸ் அதை டினை பண்ணுங்கிற இதை ஸ்டாலின் ரொம்ப ஹெவியாக தான் சொல்றாங்க. அது நடக்காது. பட் இவரை
இவருக்கு 22 எம்பியை மதிச்சு சரத்பவாருக்கு லோக்சபா எம்பிசி மதிச்சு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைவேறதுக்குள்ள வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குங்கிறத தமிழக முதல்வர் இப்போ உணர்வாருன்னு நான் கருதுறேன். பிஜேபி எப்படினாலும் எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் டீலிமிட்டேஷன் பில்ல அவங்க கொண்டு வந்துருவாங்க. ஆமா, கொண்டு வந்துருவாங்க. எம்பிக்கள், மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் தான் முக்கியம் அதுல. அப்புறம் மற்ற சில ஸ்டேட்டுகள் 50% மேல ஸ்டேட் நினைக்கிறேன் நிறைவேற்றி தரணும். அது பாஜகவுக்கு அந்த ஸ்டேட் தாராளமா இருக்குது. ஏன் சொல்ல போனா ஹேமந்த் சோரன்கிட்ட 3 எம்பி இருக்கு. அதை கூட அவங்க காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணணும், நாங்க சப்போர்ட் பண்றோம், நீங்களே ஜார்க்கண்ட்ல இருந்துட்டு போங்க, எங்களுக்கு இந்த பில்லு நிறைவேறி நாங்க டெல்லியில வந்து கூடுதலா மோடிக்கு வந்து ஒரு 10 விழுக்காடு இடம் அதிகம் கிடைக்கும். இப்ப 800 சீட்டு வருதுன்னு வைங்க, 80 சீட்டு இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்லேயே மோடிக்கு லாபம் வந்துடும். அது வந்துடக்கூடாதுன்னு காந்தாரியா ராகுல் காந்தி வயிறு எறிகிறார். இதுதான் அங்க மேட்ரு. விஜய்க்கு இதுல ஒன்றும் பெரிய ஸ்டேக்ஸ் இல்லை. தமிழ்நாட்டில் நீங்களே சொன்னாங்க விஜய்க்கு இதுல பெரிய ஸ்டேக்ஸ் இல்லை, பார்லிமெண்ட்லயும் வாய்ஸ் இல்லை. பட் ஆனா இப்போ இது டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடந்தா ஒரே நாடு ஒரே தேர்தலும் சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் அப்படின்ட்டு விஜய்க்கு ஒரு பயம் இருக்குதா? இல்ல, அது வந்து யூகத்தின் அடிப்படையில் தான் பேசப்படுது. இது உறுதியா நடக்கும். 2009 டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டில் வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் சாத்தாங்குளம் தூத்துக்குடி மாவட்டம் தூக்கி போட்டாங்களா இல்லையா? நம்ம மாவட்டம் தானே தம்பி, உனக்கு தெரியும்ல. சேரமாதேவி நம்ம மாவட்டம், நீ நெல்லை மாவட்டம் தூக்கி போட்டாங்களா இல்லையா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது திருவட்டாரை தூக்கி போட்டாங்களா இல்லையா? வட தமிழகத்தில் பாப்புலேஷன் அதிகம், நம்ம சகோதரர்கள் தான். நம்ம அது குறையாட்டு ஏதோ சொல்ல வரல. இதே தமிழக அரசு சொல்லக்கூடிய இதே எல்லா இண்டெக்ஸும் வந்து தென் தமிழ்நாட்டில் பெட்டராட்டும் வட தமிழ்நாட்டில் வேறு விதமாட்டும் இருக்குது. அப்போ அதெல்லாம் பொருட்படுத்தாம வட தமிழ்நாட்டில் 3 தொகுதி கூடி இருக்கு, தென் தமிழ்நாட்டில் 3 தொகுதி குறைஞ்சிருக்க. இதுதான் இந்தியாவுக்கும் பொருந்துன்னு நினைச்சு பண்ணுனா யூபிக்கு 140 கொடுத்துடலாம். தமிழ்நாட்டில் அது ஏற்கனவே இருந்ததோட பின்னடைவை சந்திக்குமே தமிழ்நாடு. மோடி அப்படி நினைக்கல, 50 விழுக்காடு ஏற்றி கொடுக்க போறாரு. காரணம், மோடியும் தமிழ்நாட்டில் ஸ்வீப் பண்ண நினைக்கிறாரு. முத ராகுல் காந்தி கூடிய அந்த விஜய், சிபிஎம், சிபிஐ, திருமாவளவன் அந்த அணியை தோக்கடிக்க முடியும் நம்புறாரு. ஸோ இங்க வந்து நம்ம எந்த அணியை வச்சு தோக்கடிக்க முடியும் அது காலம் உணர்த்தம். உங்களுக்கு கார்த்திக்கு காலம் உணர்த்தம். நாம அதற்கான முன்னெடுப்புகளிலும் பணிகளிலும் இருக்கும். நாள் இருக்குல்ல, 2.25 வருஷம் இருக்குது இல்ல. ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அந்த நிகழ்வு வரும். வெற்றி பெற்றவங்களுக்கு எதிராக தோத்தவங்கெல்லாம் ஒன்று சேர்றது இயல்பு தானே. ஜெயலலிதா அம்மையார் 96ல் தோத்தாங்க, பர்கூர்லேயே தோத்தாங்க. தோத்து போன பாமக, தோத்து போன மதிமுக, ஜெயலலிதா அம்மையார் தலைமை, தோத்து போன வாழப்பாடி 2வது வந்தாரு தர்மபுரியில. தோத்து போ நீங்க அதுல நீங்க சொல்ற கால்குலேஷன்ல எதுவுமே வந்து சிஎம் ரேஸ்ல இல்லாத கட்சிகள் ஒண்ணு சேர்ந்தாங்க. இப்போ இதுல வந்து சிஎம் ரேஸ் கட்சிகள் இருக்காங்களா? ரெண்டு சிஎம் ரேஸ் கட்சி 2 பேர் இருக்காங்கன்றது அது அவங்களுக்கு மிகப்பெரிய அது நல்ல விஷயம் தான். இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து நான் திமுக கூடயா தாவேக்கா கூடயான்னு ஒரு டில்லி டேலிங் பண்ணிட்டு இருக்காம தெளிவா தாவேக்கா கூடன்னு அனௌன்ஸ் பண்ணது நல்ல விஷயம்தான். இப்போ திமுகவுக்கு அங்க ஒரு நெருக்கடி வருது. தாவேக்கா அணி கூட பிசிகா நிற்கிறாப்புல, பாமக தெளிவா மோடிஜி தலைமையில தான் நிற்கிறாங்க. சோதரி சௌமியா அன்புமணி பகவத்கீதையில இருந்து கோட் பண்றாங்க, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதை வந்து எப்படி பைபிள் அனுமதிக்கிற மாதிரி சபாநாயகர் என் வெறும் நாட்கள் அனுபவிப்பாருன்னு நான் கருதுறேன். அப்போ அவங்க தெளிவா பகவத்கீதையை சொல்லி கோட் பண்ணி கீதையில உள்ளதை வந்து இந்து தர்மத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு அங்க வராங்கன்னா அவங்க மோடி பிரதமர் தான் தெளிவா நிற்க போறாங்க. அப்போ மோடி பிரதமருங்கிறதுல டீலிமிட்டேஷன் விவகாரனாலும் சரி, பகவத்கீதை விவகாரனாலும் சரி, பாமகவும் அதிமுகவும் தெளிவா இருக்கிறாங்க. இப்போ வட தமிழக அரசியல் எப்படி இருக்குது? விஜய், ராகுல் இந்த அணிக்கு கூட தெளிவா திருமாவளவன் நிற்கிறாரு, பாமக அந்த அணியில நிற்கிறாரு. அப்போ திமுகவோட பொசிஷன் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, 2014 திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் காங்கிரஸ் கூட நட்பணி காங்கிரஸை கலத்தி விட்டுக்கிட்டு அப்புறம் கையை கைப்பற்றி கொள்ளுங்கள்லாம் பேசி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம நின்னதை விட மோசமான நிலைமையில இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைமை இருக்குது. ஏன்னா அன்னைக்காவது அவருக்கு கூட்டணிக்கு பிசிகா 2 சீட்டு ஐயா வீரமணி பேசி 1 சீட்டுக்கு 2 சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. அன்னைக்கும் கலைஞர் குடும்பாவை எரிச்சு தான் 2 வாங்கினாங்க. நாம கனிமொழி அந்த ராய்சபா இதுக்கு வந்து கலைஞர் கொடுத்த அஷூரன்ஸ் படி புதிய தமிழகமும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் மயிலாடுதுறை சீட்டும் தென்காசி சீட்டும் கொடுத்தாங்க. ஐயுஎம்எல் அவங்க கூட வழக்கமா இருந்தாங்க, வெள்ளூர்னு நினைக்கிறேன். ஸோ 4 கூட்டணி கட்சிகளாவது அவங்களுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியான தேமுதிகவும் பார்லிமெண்ட்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணுங்கிறதுனால எல்கே சுதீஷ் வந்து இவர்
மோடியும் பார்த்துருக்கிறாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பார்த்து தமிழ்நாட்டோட அரசியல் நிலவரங்களை பார்த்துருக்குறாங்க. இதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி கூட தனிச்சு போட்டிவிடுவாங்க, அல்லது ராகுல் காந்தி வந்து மண்ணோடும் வேரோடி மண்ணோடும் சாய்ப்பதற்கு மோடி தலைமையை அவங்க ஏத்துக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஸோ இங்க வந்து திருமாவளவன் வெர்சஸ் அன்புமணி வட தமிழகத்தில் செகண்ட் லெவல்ல ஓடக்கூடிய ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்துக்கும் திமுகவில் பாமக ஆப்ஷன் இருக்கலாம். பட் ப்ரியாரிட்டி வந்து அவங்களுக்கு பாமகவுக்கு வந்து மோடி எடப்பாடிங்கிற லெவல் தான் இருக்குது. இல்ல இப்ப டிஎம்கேவால பிஎம்கே டிஎம்டிகே இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாதா? ஏடிஎம்கே பிஜேபி இல்லாம கண்டிப்பா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முடியாது. திருமாவளவன் பார்லிமெண்ட் தானே அடுத்தால வரப்போகுது. அசம்பிளில ஸ்டாலின் சிஎம் கேண்டிடேட்ங்கிறதுக்குள்ள அவரை நம்ம குறைச்சி மதிப்புல. 2வது பெரிய தலைவர் ஸ்டாலின் தான், 100க்கு நாம் ஒத்துக்கிறோம். 3வது தான் எடப்பாடி இருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கும் ஸ்டாலின் அகடா தான் இருக்கிறாருங்கிறது நமக்கு ரிசல்ட்லையும் தெரியுது, வாக்கு வங்கிலையும் தெரியுது, எல்லாமே தெரியுது. ஒன்னு டிஃபரன்ஸ் என்னன்னா, எடப்பாடிக்கு சில இடங்கள்ல ஜேடிஎஸ்க்கு இருந்த மாதிரி கொத்த அடர்த்தியா இருக்குது, ஸ்டாலினுக்கு பரவலா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே சீரா இருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. ஸ்டாலின் தான் 2வது பெரிய தலைவருங்கிறதுல மாறுபட்ட கருத்தே இல்லை. ஆனா பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் ஸ்டாலினுக்கு இல்லை, கூட்டணி கட்சிகளும் ஸ்டாலினுக்குள்ள வாய்ப்புகள் வந்து நம்ம பார்த்த பார்வையில அது வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல எப்படியும் எதிரணியை தோக்கடிக்கணும். இன்னும் சொல்ல போனா 77 கலைஞருக்கும் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்குள்ள டிஃபரன்ஸ் 5.5 5% தான் டிஃபரன்ஸ். அன்னைக்கு வந்து கலைஞர் கூட்டணி இல்லாம அந்த 25 விழுக்காடு வாக்கையும் 48 இடங்களையும் கூட்டணி இல்லாம எடுத்திருந்தார். இன்னைக்கு ஸ்டாலின் வந்து கூட்டணியோட 25 விழுக்காடு வாக்குகளையும் 73 சீட்டு வந்தாரு. அதுல 13 சீட்டு உள்ளவங்க போயிட்டாங்க, 13 போயிட்டாங்க. இவர்கிட்ட வந்து 59 மற்ற இவங்களும் இந்த மனிதநேய மக்கள் கட்சி அவங்க ஒரு நியர்லி 60 இருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குள்ள வித்தியாசம் 5 விழுக்காடு தான். இப்ப கூடுதலா இருக்குன்னு சொல்றீங்க. இப்பவும் 5 விழுக்காடு கிட்ட தான் வந்து. ஆனா காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் இந்த 6 கட்சிகளும் அணி மாறின பிறகு அது வந்து இங்க இருந்து ஒரு 5 குறைஞ்சபட்சம் 5 போய் அங்க 5 கூடுனதுல 15 விழுக்காடு வாக்கு விஜய் தலைமையிலான அணிக்கும் வித்தியாசம் ஆயிடுச்சு. இங்க இருந்தா இப்ப அலைன்ஸ்லாம் அங்க போனதுனால அது அப்படியே போய் ஓட் பேச கூடியும் போயிடலாம், அப்படியே போயிடல, கூடவும் செய்திடலாம். இங்க உள்ள முஸ்லீம் இங்க உள்ள முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டையும் எடுத்து அது கூடி பெரிய டிஃபரன்ஸுக்கும் போயிடலாம். நீங்க சொல்றது நான் கெமிஸ்ட்ரி நீங்க சொல்ல வர்றீங்க, நான் அரித்மெட்டிக்கா பேசுறேன்.